எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 40 days கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ என்னோட சேனல் நேம் என்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி. இவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவுங்க. ஓவர் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் ஓவராக இருக்குது ஒரு மனுஷனுக்கு. ஸோ இதனால் பாதிக்கப்படக்கூடியது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. எரிச்சல், கண்ணெரிச்சல், உடல் பாதிப்பு, ஒவ்வாமை, ஒத்துக்காது, தென் பார்த்திங்கன்னா தலைவலி, நமக்கு எல்லா பிரச்சனையும் வரும். ஓவர் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தமே ஒரு மனுஷனுக்கு கொன்றுவிடும். உண்மையாக சொல்கிறேன். நான் தன்னை தானே கொள்வது மன அழுத்தம், ஓவர் ஸ்ட்ரெஸ். இந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வரணும்னா தயவு செய்து நீங்கள் உங்கள்கிட்ட நம்பிக்கையான ஆள் யார்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க உங்கள் விஷயத்த. கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எங்கள் லைஃப்பில் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தவங்களை வாழ வைக்கணுன்றவங்களும் இருக்காங்க. ஒருத்தவங்களை கீழே தள்ளி அவங்க இன்னும் கீழே கிடக்கணுன்ட்டு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஒருத்தவங்களை தட்டி தூக்கி விடுறவங்களும் இருக்காங்க. ஸோ 3 விதமாக இருக்காங்க. அதனால் ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் மன அழுத்தம், ஓவர் ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டு ஆகிட்டிங்கன்னா உங்கள்கிட்டேருந்து காப்பாற்ற முடியாது. நீங்களே மன அழுத்தத்துக்கு ஆளானீங்கன்னா எப்படிங்க சாப்பிட்றது, எப்படிங்க எந்திரிச்சு அடுத்த வேலையை பார்க்குறது, எப்படிங்க வேலைக்கு போகிறது, எப்படிங்க வீட்டில் இருந்து குக்கிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பாதுகாப்பாக நம்ம பண்ணணும். நம்மளுடைய மன அழுத்தம் இருக்கு இல்லைங்களா, அது பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நாம் தொடர்ந்து ஒரு வேலையை செய்ய முடியும். உண்மையாக இல்லைங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். லைஃப்பில் ஓவர் ஸ்ட்ரெஸ் அவங்க இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆறுதலாக எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கணும். நீங்களே இருந்தாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற ஒரு ஆட்டிடியூட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். பதட்டம், டென்ஷன், ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஹேண்டில் பண்ணணும் இல்லைங்களா? மனிதன் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்லும்போது பல பாதிப்புகள், பல பிரச்சனைகள் நம்மளை சுற்றி வரும் போகும். இது நிரந்தரம் இல்லாத ஒன்று. இந்த நிரந்தரம் இல்லாத ஒரு ஒன்றுக்காக, நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக, நிரந்தரம் இல்லாத ஒரு மனிதர்களோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால் நாம் நேர் வழியில் போயிட்டே இருக்கணும். மன அழுத்தம், ஓவர் ஸ்ட்ரெஸ் இதிலேருந்து வெளியில் வரணும் நீங்கள் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அப்போ தாங்க நம்ம வேலையை நம்ம தொடர்ந்து நேர் பாதையில், நேர் வழியில் ரெகுலராக ஆக்டிவிட்டீஸ் நம்மளால் பண்ண முடியும். நினச்சி பாருங்கள். ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்க, மன அழுத்தத்தில் இருந்தீங்கன்னா அன்றைக்கி நாள் எப்படி போகும்? ஃபஸ்ட்டு டல்லாக போகுமா, அப்புறம் சோர்வாகுங்க, அப்புறம் சாப்பிட முடியாது, சரியான தூக்கம் இருக்காது. ஓவர் திங்கிங்கில் நமக்கு பதட்டத்தில், டென்ஷனில் எல்லா வியாதிகளுமே முன்னாடி நிற்கும். உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும். உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். நீங்கள் ஓவர் திங்கிங்காக, ஓவர் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்துக்கு ஆளாகிறீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, லைஃப்பில் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் இருக்குங்க. ஒரு மனிதன் பணக்காரன் மட்டும்தான் அவன் நல்லா வாழ்ந்துட்டுருக்கான்றது அர்த்தம் இல்லை. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். பணம் இருக்கும், நிம்மதி இருக்குமா? பணம் இருக்கும், நிம்மதி இருக்குமா? பணம் இருக்கவங்கள்ட்ட நிம்மதி இருக்காது, நிம்மதி இருக்கவங்கள்ட்ட பணம் இருக்காது. இது ரெண்டுமே இருக்கவங்கள்ட்ட ஹெல்த் இருக்காது. ஹெல்த்து நல்லா இருந்தால், உடல் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா வெளியில் போக முடியாது. ஸோ நாம் என்ன கேட்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு நடந்துகிட்ருக்கோம். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சி. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் பாய், சீ லேட்டர், உங்கள் சுகன்யா.